தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் கடந்த 17ஆம் தேதி அன்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒரு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய உள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றால அருவிகளில் குளிப்பதற்கான தடையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் இடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றால அருவிகளில் பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகள் குறித்தான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான வழிமுறைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பழைய குற்றால அருவியை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லாதவாறு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அதற்கான பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். வெள்ளத்தை முன்கூட்டியே கணிக்கின்ற வகையில் அருவியின் மேற்புறம் வனத்துறையினர் அதாவது பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது விடுமுறை தினம் என்பதால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவு காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் கடந்த 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளிடம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூற வேண்டும். இதில் ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிக அளவு காணப்பட்டு வருகிறது. இதில் மெயின் அருவியில் பாதுகாப்பு பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்த தரைத்தளம் அமைக்கும் பணிகள் ஈடுபட்டு வருவதால் காவல்துறையினர் அங்கு ஒழுங்கு நடவடிக்கைகளும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் விடுமுறை தினத்தை கொண்டாடும் வகையில் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து வந்தமை காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி சம்பத்.